Jenny, Jenny, yeah. Climb the ladder from the bottom floor. Now they see my name on every. ஜெனி தன்னோட தாய் வீட்டில் இருக்கும்போது அவர்களுடைய குடும்பத்தினர், அதாவது கணவர் குடும்பத்தினர் ஏற்படுத்தின ஒரு குளறுபடி, ஒரு தாக்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜெனிக்கு தலையில் அடிபடுது, ஒரு ராடு வச்சு அடிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் ஜெனி வந்து கண் விழித்து பார்க்குறாங்க. போட்ட செகண்டே அவங்களுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இன்சிடெண்ட் எதுக்காக நடக்குது அப்படின்னா, காவல்துறை வந்து ஜெனி மேலே ஒரு பொய்யான கேஸ் போடுறாங்க. அதாவது போதை கும்பல், போதை பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி ஜெனியின் மேலே ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. அதற்காக புனையப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இன்சிடெண்ட் ஜெனியினுடைய லைஃப்பில். ஸோ ஜெனி 3 டேஸில் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. தன்னுடைய தாலி செயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் கண் விழிக்கிறாங்க. தன்னுடைய ஆடைகள் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்குறாங்க. தாலி செயின் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதன் பிறகு தாலி செயின் வந்து வீட்டில் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தன்னுடைய தாய் தகப்பன் உருவத்தில் உருமாறி நடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்கிட்ட படித்த மாணவன், கல்லூரி மாணவன், அவனுடைய தந்தை காவல்துறையில் இருக்கிறவர். அவர் பார்த்திங்க அப்படின்னா ஓய்வு பெற்றுறாரு. ஸோ அவர் வந்து ஜெனியினுடைய அப்பாவாக நடிக்கிறாரு. இந்த மாணவன் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய தம்பியாக நடிக்கிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய தம்பியினுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த கூட்டாளிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியை நூடாக ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்களாம் யாருடைய கூட்டாளிகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்துருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த கூட்டாளிகள் தெருவில் இருந்து கொண்டு எல்லோருடையும் பழக்கம் வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர்கள் மூலியமாக ஜெனிக்கு அடுக்கடுக்கான தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் பார்த்திங்க அப்படின்னா ஜெனிக்கு எதிராக திரைப்படம் தயாரிக்கிறது. ஸோ இப்போ எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியினுடைய புகைப்படத்தை வைத்து இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க, சென்னையில் தான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு போய் சொல்லி செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு எபிசோடு கிட்டத்தட்ட தயாரிக்கிறாங்க. இந்த தயாரிப்பு பணியில் ஈடுபடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய உறவினர்கள், அதனை சார்ந்த நபர்கள். அவங்க கணினி மையத்தில் படித்தாங்க இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கணினி உரிமையாளர் பழனி, அவருடைய தம்பி அப்பு. ஸோ இந்த கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஜெனியினுடைய புகைப்படத்தை வைத்து லான்ச் பண்ணுறாங்க ஒரு மூவி, செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற எபிசோட்ஸ் போயிட்டுருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதே சமயம் ஜெனியினுடைய மொபைலுக்கும் இந்த பான் மூவிஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஜெனியினுடைய மொபைலுக்கு வருது. புதுவிதமாக ஃபஸ்ட்டு டைம் வருது ஜெனியினுடைய மொபைலுக்கு. ஜெனி வந்து கால் பண்ணி யார் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை நீ சென்ட் பண்ணுவ அப்படின்னு. ஸோ அந்த வாய்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ஜெனி தம்பியினுடைய ஃப்ரெண்டு சிவாவுடைய வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து இன்னொரு நம்பர்லேருந்து கால் வருது, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி. அந்த வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி தம்பியினுடைய ஃப்ரெண்டு முரளி வாய்ஸ். ஸோ இந்த 2 நபர்களும் ஜெனி கிட்ட ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். தவறான அப்ரோச், அதாவது கண்ணோட்டத்தில் ஜெனியை வந்து அணுகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜெனி தன்னுடைய தம்பிக்கு வார்ன் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு லைஃப்பில் தேவையில்லை, கட் பண்ணிடு, உன்னையும் தவறான வழிக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் ஜெனி வந்து அவங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய சகோதரனுக்கு. இதை பற்றி ஜெனி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த நம்பர், அந்த புகைப்படத்தை வைத்து ஆன்லைனில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் வருது. நான் காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஜெனியோட நம்பருக்கு. ஜெனி எடுக்கும்போதே கொஞ்சம் டவுட்டாக தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ குயிக்காக வந்து யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க இல்லையா. சரின்னு சொல்லி எடுக்கிறாங்க. எடுத்து பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அனுப்புங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதில் ஜெனி கேட்குறாங்க எப்படி உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு. வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய நம்பர் இது தான் அப்படின்னு. சரி, ஜெனியும் காவல்துறை அதிகாரி இதன் போல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அடுத்த ஒரு 10 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பிளாக் ஆகுது. ஏன்னா இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான காவல்துறை அதிகாரி கிடையாது, காவல்துறை அதிகாரி மாதிரி நடிக்கக்கூடிய நபர்கள். இவர்கள் அனைவருமே இந்த சந்துருவனுடைய கூட்டாளிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனியோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா ஜெனி வந்து வெளியூரில் இருக்கிறதுனால. ஸோ தன்னுடைய ஊருக்கு எப்போ போகிறாங்களோ அப்போ தான் அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 months அவங்களுடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஹோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம், பிளாக் ஆகி இருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்து ஜெனிக்கு நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய மொபைல் ஃபோனை திருடுறது, அவங்களுடைய சிம் கார்டை திருடுறது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டாஸை திருடி அவங்களுடைய புகைப்படங்களை வைத்து அவங்களுக்கு எதிராக திரைப்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ஸ்டீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு ஏதாவது முக்கியமாக அவங்க ஏதாவது வச்சுருக்காங்க ஃபைலுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கிரிமினல்ஸ் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு விதமான தாக்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெனிக்கு எதிராக நடந்தவை. இது எல்லாமே எதிராளிகள் ஜெனிக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா தன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எவிடன்ஸ் அவங்க மேலே ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகிடக்கூடாது, தன்னுடைய தவறு நிரூபிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜெனிக்கு அடுக்கடுக்காக தொல்லைகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெனி பார்த்திங்க அப்படின்னா படித்ததுனால எல்லா தவறுகள் எது நடந்தாலும் அதை பற்றின ஒரு குறிப்பேடுகள் அப்படிங்கிறத அவங்க எப்போதுமே டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய மொபைல் ஃபோன்ஸில், தன்னுடைய லேப்டாப்லேயும். ஸோ இந்த லேப்டாப்பையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹேக் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன்ஸையும் ஹேக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக ஜெனி வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம எரேஸ் பண்ணணும், அழிக்கணும், நமக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு நடந்த கொடுமைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், ஸோ இவங்களால் நடத்தப்பட்ட கொடுமைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சந்துரு அப்படிங்கிறவன் பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட். ஸோ நம்ம ஜெனி பார்த்திங்க அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸ். ஸோ ஜெனி வந்து தன்னுடைய கேஸ்ட் ரிலீஜியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அதே சமயம் அவங்க ஸ்டேட்டஸையும் திங்க் பண்ணுவாங்க. தனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்ததுனால என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பையன் வேண்டான்னு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு ஜெனிக்கிட்ட சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அடுக்கடுக்காக ஜெனியின் மீது தவறான கண்ணோட்டத்தை பார்க்குறது ஏற்படுத்துது அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ ஜெனி லேப்டாப்பை திருடிட்டாங்க, மொபைல் ஃபோனை திருடிட்டாங்க, தன்னை கல்யாணம் பண்ணிக்கல, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அடுக்கடுக்காக ஜெனியின் மீது குற்றச்சாட்டு சொல்கிறோம். பட் ஜெனி இது எதுவுமே அந்த பையனுக்கு எதிராக பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஜெனி ஒரு ஃப்ரெண்டாக பழகுனாங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாய்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. இப்படி தான் ஜெனியினுடைய லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த குரூப், கிரிமினல்ஸ் குரூப்பு ஜெனியை பழி வாங்குவதற்காகவே அடுக்கடுக்காக போய் சொல்லி அவங்களுடைய கெரியரை பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெனி தானாக போய் எந்த பையனையும் பார்த்து பேசலை, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை. அவங்க படித்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக அனுபவித்துட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த உறவினர்களாலும் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களாலும் அனுப்பப்பட்ட நபர் தான் இந்த சந்துரு அப்படிங்கிறவன். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம், இந்த இரு நபர்களும் சேர்ந்து தான் ஜெனியினுடைய வாழ்க்கையில் கேம் அடித்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ராப்ளம், ரிலீஜியன், கம்யூனிட்டி, அதர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனி தனக்கு எதிராக நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் ஒரு திரைப்படமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் தன்னுடைய இன மக்களுக்காக அவர் வந்து சட்ட புத்தகங்களை எழுதியிருக்கார், அப்படி தானே? ஆனால் யாருமே நமக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து ஜெனி வந்து திரைப்படமாக எடுத்து போட வேண்டிய நிலைமை இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சமூகத்தினர் தான் அடுத்த சமூகத்தினருடைய மக்களை, பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க, அவமானத்திற்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஜெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்பேத்கர் மாதிரியே சட்ட புத்தகம் அப்படிங்கிறத தன்னுடைய கதையை வந்து அவங்களே புத்தகமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி அம்பேத்கர் தன்னுடைய இனத்திற்காக எழுதினாரோ ஜெனி வந்து தன்னை போன்று இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே சட்ட புத்தகங்கள் மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய வாழ்க்கையில். Climb the ladder from the bottom floor. Now they see my name on every door.